ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கூகுள் ஃபோட்டோஸில் பேக்கப் ஸ்டோரேஜ் 100% ஃபில் ஆகிருச்சுன்னா எந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸையும் டெலீட் பண்ணாமல் எப்படி அதை அப் டு 70% வரைக்கும் ரெடியூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு சிம்பிள் மெத்தட். இதை யூஸ் பண்ணி 15 GB பேக்கப் ஸ்டோரேஜை ஆக்குபை பண்ணியிருக்க ஃபைல்ஸை நீங்கள் 2 to 3 GBயாக கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் இருக்க 12 GBயை நீங்கள் ஃபியூச்சர் பேக்கப்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் மந்த்லி கூகுள் ஸ்டோரேஜ் பேக்கப்புக்கு பே பண்ணுற மணி உங்களுக்கு சேவ் ஆகும். கூகுள் ஃபோட்டோஸ் பேக்கப் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் டிஃபால்ட்டாக ஒரிஜினல் குவாலிட்டி தான் சூஸ் ஆகியிருக்கும். நிறைய பேர் பேக்கப் ஆன் பண்ணிவிட்டு இந்த செட்டிங்கை சேஞ்ச் பண்ணாமே விட்ருவாங்க. அதனால் எல்லா ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸும் ஒரிஜினல் குவாலிட்டிலே பேக்கப்பில் ஸ்டோர் ஆகும். ஸோ இதை நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ்க்கு சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா ஃப்யூச்சரில் எல்லா ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸுமே உங்களுக்கு லோ குவாலிட்டியில் சேவ் ஆகிக்கும். ஆனால் உங்களுக்கு 15 GB ஸ்டோரேஜ் ஃபில் ஆனதுக்கப்புறம் இந்த செட்டிங்கை சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு எந்த யூஸும் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி சேவ் ஆகியிருக்க ஃபைல்ஸ்லாம் ஒரிஜினல் குவாலிட்டியில் தான் ஸ்டோர் ஆகியிருக்கும். இந்த ஆல்ரெடி பேக்கப் ஆகியிருக்க ஃபைல்ஸோட குவாலிட்டியை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் குவாலிட்டிக்கு கம்ப்ரஸ் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்க கூகுள் ஃபோட்டோஸ் ஆப்பில் பண்ண முடியாது. இந்த செட்டிங்கை சேஞ்ச் பண்ணுறதுக்கு உங்களோட மொபைல் ஃபோன் இல்லைனா லேப்டாப்பில் க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு photos.google.com சைன்இன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோனில் பண்ணுறீங்கன்னா டெஸ்க்டாப் வியூக்கு மாற்றிக்கோங்க. இது மாற்றினதுக்கப்புறம் இந்த இடத்துல செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே நீங்கள் இந்த மேனேஜ் ஸ்டோரேஜுங்கிற பட்டனை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த ரெக்கவர் ஸ்டோரேஜுங்கிற டைட்டிலுக்கு கீழே கன்வெர்ட் எக்ஸிஸ்டிங் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் டு ஸ்டோரேஜ் சேவர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் இந்த லேர்ன் மோருங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு ஐ அண்டர்ஸ்டாண்ட்னு கிளிக் பண்ணிவிட்டு கம்ப்ரஸ் எக்ஸிஸ்டிங் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆல்ரெடி பேக்கப் ஆகியிருக்க ஃபைல்ஸோட சைஸ் கம்ப்ரஸ் ஆக ஸ்டார்ட் ஆகிரும். இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு செவரல் ஹவர்ஸ் வரைக்கும் ஆகும்னு போட்டிருக்காங்க. ஆனால் ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளே எனக்கு இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிருச்சு. எனக்கு 15 GB ஃபில் ஆகியிருந்த ஸ்டோரேஜ் இப்போ 3 GBயாக கன்வெர்ட் ஆகிருச்சு. இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களோட பேக்கப் செட்டிங்ஸில் போயிட்டு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோ குவாலிட்டியில் போயிட்டு எக்ஸ்ப்ரெஸ்ஸை சூஸ் பண்ண மறந்துடாதீங்க. இதை பண்ணிட்டா இந்த 2 or 3 GBயிலேருந்து உங்களுக்கு பேக்கப் ஆகிற ஃபைல்ஸ் எல்லாமே கம்மியான குவாலிட்டியில் கூகுள் பேக்கப்பில் சேவ் ஆகிக்கும். ஸோ உங்களுக்கு இந்த பேக்கப் ஸ்டோரேஜ் கிளியர் ஆகிருச்சுன்னா உங்களோட கூகுள் ஃபோட்டோஸ் செட்டிங்ஸில் ஃப்ரீ அப் ஸ்பேஸ் ஆன் திஸ் டிவைஸுங்கிறத பண்ணிவிட்டு உங்கள் ஃபோனில் இருக்க ஸ்டோரேஜை கிளியர் பண்ணணுன்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த ஃபைல்ஸ் எல்லாமே உங்களோட கூகுள் பேக்கப்பில் சேஃபாக ஸ்டோர் ஆகியிருக்கும்.